के चोर 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 आओ बचाओ बचाओ इधर के चोर யோ 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 இரியா யோ இரியா என்ன அவன் பிரச்சனை இதுக்குள்ளே चोर बचाओ திருடன் இருக்கான் திருடன் ஆமா சத்தம் கேக்குது உள்ளே திருடன் இருக்கான் चोर इधर रुक के இந்த ரூம்ல யா என்ன பாய்ஸ் அப்படியே நிக்கிறீங்க மேன் நீங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோஸ் போய் அந்த கதவை broken பண்ணுங்க go 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 வாடா go the anti command மணியாச்சி மேடே command ஐயோ இடிகோ சோர புடிங்கோ ஏய் வழி விடுங்க ஏய் ஸ்ரீஜா போ ஏய் ஏய் கிட்ட வராத ஏய் கத்தி எடு தள்ளி போங்க இல்ல கழுத்து அறுத்துறேன் தள்ளி போங்க ஏய் வழி விடுங்க வேண்டாம் ஏய் ஐயோ அத்தை அம்மா தள்ளி போங்க ஏய் ஓ இது அத்தையோட அடுத்த கட்ட பிளானோ என்ன நடக்குதுன்னு பாப்போம் சோரி லடிக்கி ஏய் கத்திய கீழ போடுறே எங்க அம்மா எதுவும் பண்ணிராத ஏய் ஏய் போங்க பக்கம் ஏய் சுந்தர் கிட்ட வந்த உங்க அம்மா உயிர் சிவா ஏய் நானா? ஸ்ரீஜா சொன்ன கேளு எங்க அம்மா ஒண்ணும் பண்ணாத சிவா காப்பாத்து சிவா சிவா அத்தை கிரேட் அத்தை டக்குனு இமிடியேட்டா பிளான மாத்துறியே உன்னோட டேலண்ட்டை நான் மதிக்கிறேன் ஐயோ ஐயோ சிவா ஏய் கத்திய கீழ போடு ஏய் ஸ்ரீஜா சொன்ன கேளு சிவா போங்க பக்கம் ஏய் தள்ளி போ போங்க பக்கம் ஏய். அம்மா உயிர் என் ஏய் கையில எங்க இருக்கு அம்மா விட்டுரு. சொன்ன கேளு ஏய் எங்க அம்மா விட்டுரு ஏய் எல்லாம் தள்ளிங்க சுந்தர் ஏய் சுந்தர் பின்னாடி போ ஏய், விட்டுரு. இல்ல உங்க ஏய், அம்மா இங்க அவ்வளவுதான் விட்டுருமா ஏய் ஏய் ஸ்ரீஜா சொன்ன கேளு பக்கத்துல வராத உங்க அம்மா உயிர் அவ்வளவுதான் போ அந்த பக்கம் பக்காவா ப்ளே பண்றாங்க ஏய் ஏய் போ அந்த அம்மா பக்கம் அம்மா காப்பாத்து சிவா அம்மா போ அந்த பக்கம் ஏய் சொன்ன வழி கேளு விடு அம்மா விட்டுரு போ அந்த பக்கம் யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வழி விடுங்க ஏய் ஏய் விடு மாய விடு ஏய் விடுங்கற மேடம் என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேலே கை வைப்ப டேய் போலீஸ் போன் பண்ணு ஏய் உனக்கு என்ன நெஞ்சல திறந்தா என் வீட்டுக்குள்ளே பூந்து பழி வாங்க ட்ரை பண்ணுவேன் உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு पुलिस आंटी कांस्टेबल आंटी आवो 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 ये लड़की चोरी யோ, लड़की சும்மா இரு. என்ன பிரச்சனை யார் ஃபோன் பண்ணது என் தம்பி தான் மேடம் மேடம் இவ எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தா இவ மேல தப்பு இருந்ததுன்னு சொல்லி இவளை வேலையை விட்டு தூக்குனேன் இப்ப எங்க அம்மா கொள்ள முயற்சி பண்ணியிருக்கா இது மட்டும் இல்ல மேடம் இவ மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு எல்லாத்தையுமே காலையில ஸ்டேஷன்ல வந்து லீகலா கொடுக்குறேன் மேடம் இப்ப இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க வாமா चोर चोर இல்ல திருடன் இருக்கா புடிங்கோ கதவை உடைங்கோ ஏ ஸ்ரீஜா இது பாரு நான் சொல்ற மாதிரி செய் இப்போ சிவா கதவை உடைச்சிட்டு உள்ள வருவான் அப்போ என் கழுத்துல இந்த கத்தியை வச்சு மிரட்டு என்ன அப்பதான் சிவாக்கு என் மேல சந்தேகம் வராது ஆனா நிச்சயமா அவன் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் ஐயோ மேடம் போலீஸ்லயா ஏய் பயப்படாத நான் உன்னை வெளியில கொண்டு வந்துறேன் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்ன நம்பு चोर चोर கதவை உடைங்கோ கூட்டிட்டு போங்க சிவா என்னடா இது யாருடா இந்த பொண்ணு ஏன் என்ன பண்ண வந்தா அம்மா நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா அது ஒண்ணும் இல்லம்மா அது எங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அவ்வளவுதான் ஐயோ நல்லா ப்ளே பண்றாங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீங்க ரிலாக்ஸா போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி கூட்டிட்டு போங்க சரிப்பா வாமா போலாம் அத்தை
உன்ன மாதிரி ஒரு நடிகையை நான் பார்த்ததே கிடையாது. சரி, எல்லாரும் போய் படுங்க. அம்மாடி அம்மாடி சுபத்ரா, அம்மாடி எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம்மா. மாட்டி போமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஆமா அம்மா, அம்மா இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? விடு ரன்பீர், அடுத்து மாட்டாமலையா போயிடுவாங்க. மேடம் ஆனா உங்க அத்தை யமகாதகி மேடம். கொஞ்ச நேரத்துல கேமே மாத்திட்டாங்களே. இப்ப தெரியுதா எங்க அத்தைய பத்தி? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் மேடம் ஹேண்டில் பண்ணோம். மேடம் 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 வாங்க உட்காருங்க. யார மேடம் பார்க்கணும்? சக்தி மேடம் இல்லீங்களா? இல்ல, அவ ஊருக்கு போயிருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, அவ வந்தது நான் சொல்லிடுறேன். இல்ல மேடம், இது அவங்க கிட்ட தான் சொல்லணும். ஆ, சரி நீங்க உட்காருங்க, நான் அம்மா வர சொல்றேன். ஆ ஐயோ, கொலை பண்ண பொம்பளை இந்த வீட்டுல தான் இருக்காளா? சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, போட்டோ விஷயமா சக்தி மேடத்தை பார்க்கலான்னு வந்தேன். அவ வர ஒரு 10 நாள் ஆகும். என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஏய் கோதாவரி, யார் இந்த ஆளு? போட்டோகிராஃபரா அத்தை. என்னவா இந்த ஆளுக்கு? அதான் கல்யாணமே நின்னு போச்சே, அப்புறம் என்ன போட்டோ? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இந்த ஆளை போக சொல்லு. இவ்வளவு இங்கதான் இருக்காளா? ஆ. சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் சக்தியோட அம்மா தான். என்கிட்ட சொல்லுங்க, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். சக்தியோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். மீனாட்சி, அம்மா, அன்னைக்கு போன்ல பேசினதுக்கு அப்புறம் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குமா? சார் என்ன விஷயம்னு சொல்லுங்களேன், நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்லிடுறேன். இத சக்தி மேடத்திட்ட கொடுத்துருங்க. மறக்காம சக்தி மேடத்திட்ட கொடுத்துருங்கம்மா. சரிங்க. ஏ அனு, இந்தா கொஞ்சம் தலையில பூ வச்சுக்கோ. ஐயே, பூ வைக்கிறதுல ஓல்டு ஃபேஷன்கா, நீயே வச்சுக்கோ.
சரி என்னோட கோல்டு கலர் வாட்ச் பாத்தியா? ம். ஒரு இடத்துல வச்சதானே பாக்குறதுக்கு, நீ கண்ட இடத்துல வைப்ப. நான் பார்க்கல, நீயே போய் தேடி பாரு. சரி. என்ன இவ? ஏம்மா, இந்த மீனாட்சி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க போறாமா? யாருக்கு தெரியும், ஏதாவது கோயிலுக்கு போவா. ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். அக்கா, ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், என் வாட்சை காணோம். இப்போ எனக்கு தேவை, நீ பாத்தியா? ஷோ, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க லாஸ்ட் கபோர்ட்ல தான் பார்த்த மாதிரி இருக்கு. அங்கயா? ஆமா, போய் பாரு. அம்மாடி, இவ பரபரப்ப பார்த்தாக்க வேற எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா கோயிலுக்கு இவ்ளோ பரபரப்பா கிளம்ப மாட்டா. வேற எங்க போறா தெரியலையே. ஹலோ ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. பாட்டி, நான் ஆன்ட்டின்னு சொன்னது உங்களை இல்ல, இவங்கள. ஹேய், என்னடி ஒரு மரியாதைக்கு பதில் சொன்னா ஓவரா பேசுறீங்க? ஐயோ பாட்டி, நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷனா இருங்க. விடுங்க பாட்டி. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்னும் இல்ல பாட்டி, தங்க ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க 2வது மருமக சந்தியாவுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க. அதான் மீனாட்சியை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். மீனாட்சி ரெடியா? ரெடி. ஏண்டியம்மா, போறதுதான் போறீங்க, மொத்த குடும்பமும் ஒன்னா கிளம்பி போக வேண்டியது தானே? சாப்பாட்டு செலவாவது மிச்சமாகும்ல. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. மீனாட்சி, என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வெறும் கழுத்தோட வர? நிறைய நகையை போட்டுட்டு வர வேண்டியது தானே? இல்ல, பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷன் தானே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, இல்லன்னா மட்டும் அப்படியே இந்த அம்மா கிலோ கணக்குல நகையை அள்ளி போட்டுட்டு வந்துட போறாங்க. போட்ட தினமும் வெறும் 5 பவுனு, அதையும் தாலியா போட்டிருக்கா. இதுக்கு மேல போடணும்னா என் பொண்ணு கிட்ட பிச்சை தான் எடுக்கணும். கரெக்ட் பாட்டி, நீ சொன்னது சரிதான். மீனாட்சிக்கு ஒரு நகை வாங்கினாலும் அவ உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பிச்சை தானே எடுக்கணும். அம்மாடி, இப்பதான் உன் பொண்ணு உன் பொண்ணா இருக்கா. ஆனா அடுத்தவங்க முன்னாடி அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா பாட்டி? நீங்க மீனாட்சியை கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்து கௌரவத்தை தான் அசிங்கப்படுத்துறீங்க. ஏய், நீ முதல்ல வாயை மூடுறீ. பாட்டி, நான் எதுக்கு இப்ப வாயை மூடணும்? எங்க அண்ணனோட பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினா அது எனக்கும் தானே அசிங்கம். நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, அதுவும் நம்மள நம்பி வந்த பொண்ணு அசிங்கப்படுத்தினா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்ல. தாரணி, வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்ட? பெரியவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க, அதுக்காக அவங்கள மரியாதை இல்லாம பேசுவியா? ஏமா, நான் பாட்டிய திட்டினதும் உங்களுக்கு கோவம் எப்படி பொசுக்குன்னு பொத்துக்கிட்டு வருதே? இதுவே மீனாட்சிய பாட்டி திட்டும் போது உனக்கே இந்த கோவம் வரல? அப்ப நீயும் அதை ஆதரிக்கிறியா? அப்ப பாட்டி சொல்றதெல்லாம் நீ சொல்ல நினைக்கிறது தானா? ஏய், அடிச்சு பல்லு கில்லெல்லாம் கழட்டிடுவேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு போற. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தேன். ஆமாண்டி, எனக்கு இவ குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. நான் என் பேரனுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா போயும் போயும் ஒரு கண்டக்டர் பொண்ணா அவன் லவ் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஒரு நல்ல இடத்துல என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு தான் பங்குக்கு 2 கிலோ தங்கத்தோட வந்திருப்பா. இவ 2 பவுன் தங்கத்தோட தானே வந்திருக்கா.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எங்க உங்க மருமக வரலையா, எங்க உங்க மருமக வரலையான்னு கேக்குறாங்க. போற இடத்துக்கெல்லாம் என் பொண்ணு இவ நகைய போட்டுட்டா கூட்டிட்டு போவா. பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பாட்டி எங்களோட வலியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு ஓம் புள்ளைங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தா அப்ப தெரியும்டி உனக்கு. சப்போர்ட்டுக்கு வந்துட்டா பெருசா. ஏய், என்னடி இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போ, போய் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிட்டு வா. போற இடத்துல நகை எங்கன்னு கேட்டா என் வீட்ல போடல, அதான் வெறும் கழுத்தோட வந்திருக்கேன்னு சொல்லு. போடி. மீனாட்சி ஒரு நிமிஷம் கா. ஆமாண்டி, எனக்கு இவ குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. நான் என் பேரனுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா போயும் போயும் ஒரு கண்டக்டர் பொண்ணா அவன் லவ் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? என்ன மேடம் ஏதோ ஃபீலிங்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்? அதை எதுக்கு யோசிச்சு நம்ம மூளையை வேஸ்ட் பண்ணோம்? ஸ்ட்ரைட்டா போய் மேடத்திட்டே கேட்டுருவோம். மேடம், என்ன மேடம் ஏதோ பலத்த யோசனையில இருக்க மாதிரி இருக்கு? அடுத்த ஆபரேஷனை பத்தின திங்கிங்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரன்பர். பாட்டி மீனாட்சி அக்காவை தரகுறவா பேசிட்டாங்க. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மேடம் பாட்டி அப்படி என்னதான் சொன்னாங்க? பக்கத்து வீட்ல இருந்து அவங்க வீட்ல வளகாப்புன்னு மீனாட்சி அக்காவை கூப்பிட்டாங்க. மீனாட்சி அக்கா கிளம்பி போகும்போது நகையெல்லாம் சிம்பிளா போட்டிருக்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிராண்டா நகை போட்டுட்டு வந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. உடனே அந்த கிழவி எங்க அக்காவையும் எங்க வீட்ல இருக்கிறவங்களையும் தரக்குறைவா பேசி அசிங்கப்படுத்திருச்சு. அந்த கிழவி ஏதாவது செய்யணும் ரெண்டு பேர். என்ன மேடம் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் நூடுல்ஸ் மாதிரி இன்சிடென்ட்டா ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குமே. மேடம் எதையாவது சொல்லுங்க, இப்போ உடனே செஞ்சிருவோம். என்ன ஐடியா பண்றது? ஏதாவது பண்ணணுமே. ஐடியா? என்ன ஐடியா மேடம்? ஓகேவா? இதுதான் எங்க சக்தி மேடம்ன்றது. சூப்பர் மேடம். மேடம் எனக்கு ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு மட்டும் எப்படி மேடம் சட்டுன்னு ஐடியாவா வந்துட்டு இருக்கு? நீங்க அடிக்கிற ஒரு பாலும் சிக்ஸர் தான் மேடம். என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், முதல்ல போய் பிளான் ஸ்டார்ட் பண்ணு போ. ஓகே மேடம். மேடம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. இப்பவே கிளம்பணும். கிளம்புங்க மேடம். நாம இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே கிளம்பி ஆகணும். கிளம்புங்க கிளம்புங்க மேடம், போலாம். டேய் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா? குழந்தை அழிவுது. என்னது குழந்தையா? அனுஷ்கா குட்டிக்கா? என்ன வேணுமா அனுஷ்கா குட்டி? இங்க என்ன டிவி விளம்பரமா எடுக்கிறாங்க? என்ன இங்க விளம்பரம்? பார், நானு எங்க மேடம் இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறோம். நீ வேணும்னா போ, அனுஷ்கா இங்கேயே இருக்கட்டும். அவங்க இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, எங்களால அவங்கள வெளியே அனுப்ப முடியாது. அம்மா ம்? நீ சும்மா இரு. என்னாச்சு? எதுக்காக வீட்டை விட்டு போறீங்க? ஏன்னா நீங்க ஒரு ஃப்ராட் குடும்பம். உங்ககிட்ட பணம் நகை எதுவுமே கிடையாது. சும்மா பந்தா பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. எனக்கும் சரி எங்க மேடத்துக்கும் சரி பைசா பிடிக்கவே பிடிக்காது. டேய் யார பாத்துடா ஃப்ராட் குடும்பம்னு சொல்ற? எங்களுக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியமே இல்ல. நாங்க எதுக்குடா போய் சொல்லணும்? யாரு சொன்னா எங்க கிட்ட நிறைய நகை பணம் இல்லன்னு? அடுத்த தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நகையும் இருக்கு, பணமும் இருக்கு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என்ன பண்ணுவ பாட்டி? என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்குல சொத்து வரணுமே. வரட்டும், சொத்து வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் இந்த நாகலட்சுமி யாருன்னு உனக்கு காட்டுறேன்.
கிழவி நீ யாருன்னு காட்டுறியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்.